வழியிட்டு இந்த பரிசுத்தமான நாளிலே நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி கடந்த 5 மாதங்களாக கர்த்தர் பாதுகாத்து இந்த 6வது மாதத்திலே முதல் வாரத்தில் 2வது நாளிலே கர்த்தர் கூடி வர செய்திருக்கிற தெய்வத்துக்கு நன்றி சொல்லி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு 5 மாதங்களாக நடத்தி வந்தீங்களப்பா. எத்தனையோ பள்ளத்தாக்கு, வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வறுமை, தரித்திரங்கள், விபச்சொல் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேலை தந்து 4 மாதத்தை கர்த்தருக்கான செய்தியே மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. மக்கள் நன்றி ஆண்டவரே, நடத்தினவரே மக்கள் நன்றி அப்பா. எங்களை நடத்தின தெய்வமே மக்கள் நன்றி அப்பா. எங்களை பாதுகாத்த தெய்வமே மக்கள் நன்றி அப்பா. ஆண்டவர் எத்தனை பள்ளத்தாக்கு ஆண்டவரே, ஆண்டவரே புது பலன் தந்தவரே, புது கிருபை தந்த தேவனே, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்றப்பா, நன்றி சொல்றோம். வாயை திறந்து கொஞ்ச நேரம் தேவன் நம் நடுவில் வந்திருக்கிறார், தேவன் நம் நடுவில் வந்திருக்கிறார். நல்ல தேவனுக்கு முன்பதாக பயபக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் ராஜாதி ராஜாவை நோக்கி பாருங்கள். அவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், அவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம் கூடி வருவதற்கு முன்பதாகவே தேவன் நம் பட்சத்தில் வந்திருக்கிறார். தேவன் ஆலயத்தில் கோடான கோடி தூதர்களோடு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே புதிய நாளுக்குள் என்னை நடத்தோ, புதிய கிருபையால் என்னை நிரப்போ, புதிய நாளுக்குள் என்னை நடத்தோ, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தோ, புதிய கிருபையால் என்னை நிரப்போ. ஆரம்பம் அற்பமானாலோ, முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலோ, முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டோ, குறைவுகள் நிறைவாகட்டோ. எல்லா வறட்சி செழிப்பாகட்டோ, எல்லா வறட்சி செழிப்பாகட்டோ. புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தோ, புதிய கிருபையால் என்னை நிரப்போ, புதிய நாளுக்குள் என்னை நடத்தோ, புதிய கிருபையால் என்னை நிரப்போ. மகாபரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியான காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். கூடி வருவதற்கு முன்பு நமக்குரிய கரத்தை நாங்கள் கொடுக்கிறோம். பயத்துடனே கர்த்தரை சேவி, நடுக்கத்துடனே களிக்கூறுன்னு சொன்னீங்கப்பா. நீங்க வந்திருக்கோம். சாதாரண ஒரு மனுஷன் வந்தா எவ்வளோ கனம் பண்றாங்க
ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாய் பயத்தோடு பக்தியோடு பாதத்தை பணிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத பகுதி, ஆராதனை, காணிக்க பகுதி, கர்த்தருடைய வார்த்தை, திருவிருந்த ஆராதனை எல்லாவற்றும் கர்த்தர் பொறுப்படுவார். உங்களை உயர்த்துகிறோம், உங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரும் உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் பாடின பின்பு தொடர்ந்து குழுவினர் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். மகிமையின் ஆலயமா என்னை மாற்றினே, மகிமையா என்னில் வந்து வாசம் செய்கின்றே. மகிமையின் ஆலயமா என்னை மாற்றினே, மகிமையா என்னில் வந்து வாசம் செய்கின்றே. ரொம்ப ஒரு தனியா இதாகிற மாதிரி நீச்சல்லாம் ரொம்ப போய் ரொம்ப சோர்வா படுத்தே இருந்தான். அப்புறம் மறுநாள் காலையில பெட்ல தான் அட்மிட் பண்ணணும். ஏற்கனவே 4-5 மாசத்துக்கு முன்னாடி பெட்ல அட்மிட் பண்ணி பார்த்து தான் வந்தோம். மறுபடியும் பெட்ல அட்மிட் பண்ணா 1 வாரம் ஆகும். அம்மாவும் கூட இல்ல, நாங்க தான் தனியா இருந்தோமா. அப்போ ஜெபம் பண்ணோம் நைட்டு. நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு துணைக்கு யாருமே இல்லை. அப்புறம் ஒருத்தங்க தண்ணி எடுத்து அதுல எண்ணெய் விட்டு, இது உங்க ரத்தமா என் பிள்ளைக்கு கொடுக்க, எனக்கு சுகத்தை கொடுத்துருங்க ஏசப்பா, நாங்க பெட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு இன்னும் நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டா. நாங்க 3 பேர், நானே பிள்ளைங்க மட்டும் தான் ஜெபம் பண்ணோம். எங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு. நானே இப்ப தம்பி பூர்ண சோமாயிடுச்சு. காலையில எவ்வளவு டயர்டா நைட்டு படுத்திருந்தாலும் ரொம்ப முடியல. டயர்டாயி ரொம்ப பாத்ரூம் போவான், வந்து படுப்பான், பாத்ரூம் போவான், படுப்பான், தண்ணி குடிப்பான், வாந்தி எடுப்பான், அப்படியே இருந்துச்சு. அந்த டம்ளர் தண்ணி எடுத்து ஜோம் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டு நாங்க நானும் பாப்போம் எல்லாம் 3 பேர் படுத்தோம். காலையில நல்ல ஹாப்பியா விளையாட ஆரம்பிச்சிட்டான். எந்த ஒரு குறையும் இல்ல, ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்ல, நல்ல பியூர் ஆயிட்டான். இப்போ இந்த அடுத்த வாரத்துல நான் சார்ஜ் சொல்லுவேன் என் பையனை கூட்டிட்டு அப்படின்னு சொல்லி நான் செபிச்சேன். இதே வாரத்துல தம்பி உற்சாகமும் பாருமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் 3 டேஸ் தான் அப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்ததுக்காக கொடாத கொடி ஸ்தோத்திரம். என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா.
நாளை பந்தலே தடப்பட்ட அன்பு கங்கியாவுக்காகவும் ஒரு பொண்ணு தாய் சகோதரி ஜாய்க்காகவும் அன்பு குணாவதி சகோதரிக்காகவும் எல்லாம் பந்தியில் பங்கு பெறாமல் போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர்களை வருமானத்தில் ஆயில் கூட்டி கொண்டு வரும்படி சூசியம் நல்ல கர்த்தர் பலப்படுத்தி கொண்டு வரும்படி நல்ல கரங்களுக்கு கர்த்தரை சோதரம் மகாபரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் துதிக்கிறோம். அந்த ஒவ்வொரு கர்த்தர் தனித்தனியா பேர்களாய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதியும். நல்ல ஜீவனுள்ள சாட்சிகளை கேட்டு கர்த்தர் கிருபை செய்து நல்ல சாட்சி உயிருள்ள சாட்சிகளை கேட்டு நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்வதை தெரிவிக்கிறோம். அந்த ஒவ்வொரு கர்த்தர் தனித்தனியா பேர்களாய் குடும்பமாய் ரத்தத்திலே முடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. பந்தல பங்கு பெற்ற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். பந்தல பங்கு பெறாதவர்களும் கர்த்தர் சீக்கிரத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஞானஸ்நானம் பெற்று பந்தல பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்வதை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வருஷத்தின் நடுவிலே கிரியை உயிர்ப்பித்து வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் விலக செய்து கோபித்தால் இயக்கத்தை நினைத்தவர்களும் ஜெபிக்கிறோம். வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரட்டும். பெரிய காரியத்தை ஆண்டவரும் உலக ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முழு சபையாய் முழு குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் கூடி வந்த நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடு இவரையும் மட்டும் கிருபையும் சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாத பாதுகாப்பு தங்கியிருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சமாதானத்தோடு கடந்து செல்வார்கள். கர்த்தர் கிருபை முன்னோடு குடும்பத்தோடு கர்த்தர் காத்து நடத்துவார்கள். God bless you.